ஹாய் வியூவர்ஸ், நான் தான் ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான். இந்த வீடியோவில் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தோட திரையமைச்சா பார்க்க போகிறோம். செல்வமணி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ராவுத்தர் வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஜயகாந்த், சரத்குமார், லிவிங்ஸ்டன், மன்சூர் அலி, ரூபி, ரம்யா கிருஷ்ணன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைகள்னு கேட்டிங்கன்னா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் சந்தன மரம் வெட்டிக்கிட்டு யானை தந்தைகளை கடத்திக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு ஒரு வன கொள்ளையனாக இருக்கக்கூடியது தான் வீரபத்ரன். அந்த வீரபத்ரனை பிடிக்க ராஜாராம் அங்கே வராரு. இங்கே கடத்துறாங்க, நீங்கள் போய் பிடிங்கன்னு சொல்லி தன்னோட காதலன்ட்ட வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க. தன்னோட காதல் வந்து அதை தடுத்து நிறுத்தும் போது ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டதுனால ராஜாராமுக்கு என்ன ஆச்சு, வீரபத்ரன் தப்பிச்சானா இல்லையா, வீரபத்ரனை யார் பிடிச்சாங்க பிடிக்கல, இதுக்கடையில் ஏன் விஜயகாந்த் உள்ள வரணும், விஜயகாந்தனுக்கும் ராஜாராமுக்கு என்ன ஒரு தொடர்பு, வீரபத்ரனோட பின்புலம் என்ன, அவனுக்கு அந்த அரசியல் சப்போர்ட் எப்படி இருக்குது, எதனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ், சரத்குமார் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த 20 நிமிஷமாக கூட இருக்கட்டும், அவரோட ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எடுத்தோடனே எப்படா காதல் வரும், அந்த ஒரு வியப்பு, அந்த ஒரு விஷயங்கள் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், தன்னோட காதலிக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மோதமாக கூட இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் அவரோட போர்ஷன்ஸ் கரெக்டாக முடிச்சிருக்காரு. விஜயகாந்த் ஒரு பெரிய பில்லர், கடைசி வரையும் அந்த படத்தை வந்து ஸ்டேஜிங் பண்ணி ஸ்ட்ரோலரில் தூக்கிட்டு போகிறாரு. அவரோட 100வது படம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ப்ரெசன்ட்லி ரொம்ப நல்ல டைலாக்காக கூட இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக கூட இருக்கட்டும், எமோஷனலாக கூட இருக்கட்டும், லவ்வாக கூட இருக்கட்டும், தேசத்து மேலே கூடிய காதலாக கூட இருக்கட்டும், தன்னோட வேலை மேலே வச்சுக்குள்ள அந்த பற்றா கூட இருக்கட்டும், ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. விஜயகாந்தோட என்ட்ரி சீன்ஸ்லாம் ரொம்ப வேறமாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்கும்போது கத்த வைக்கிறாரு, அந்தளவுக்கு அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிவிங்ஸ்டன், அவரோட போர்ஷன்ஸ் அங்கங்கே வந்துட்டு போனாலும் அவருடைய டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் டைரக்டர், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரு தோணுது. லிவிங்ஸ்டனோட அப்பா அம்மா வரக்கூடிய அவங்க போர்ஷன்ஸாக கொடுக்கட்டும், அவங்க எரிய வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அது பொம்மை மாதிரியே தான் தெரியுது. அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும் போது தான் ஏதோ ஒரு பர்சன்ஸ் தெரியுற மாதிரி இருக்கும். அந்த ஊர் மக்களே வந்து வீரபத்ரனுக்கு ஹெல்ப் பண்ணதாக கூட இருக்கட்டும், அப்புறமேற்கு மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், செய்யலாம் அவன் எங்களை சாவடிக்கலாம், செஞ்சால் நீங்கள் என்ன திட்டுறீங்க, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லாவே படம் காமிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சிருந்தது இன்ட்ரோவில் சண்டை காட்சிகளை கூட இருக்கணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை கூட படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்னடா நசன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு நமக்கே ஒரு கட்டத்தில் இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவை தான். படத்தோட 2 சாங்ஸுமே வந்து கை கொடுத்துருக்கு. ரொம்ப தான் அந்த சாங்காக கூட இருக்கட்டும், பாசமுள்ள பாண்டியர் அந்த சாங்காக கூட இருக்கட்டும், எல்லாமே ஸ்க்ரீனில் கனெக்ட் ஆகுது. 2வது கிளைமேக்ஸில் அவங்க சொல்லி முடிச்ச அந்த விதமாக கூட இருக்கட்டும், எம்எல்ஏ, கலெக்டர், போலீஸ் இவங்களாம் எப்படி உடந்தையாக இருக்காங்க. ஒருத்தன் இங்கே வந்து காட்டில் உட்காந்து அட்ராசிட்டி பண்ணுறான்னா அவன் ஏன் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான், அவனோட சுயலாபத்துக்கு இல்லாமல் வேற யாரோட சுயலாபத்துக்கு தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்களில் கிளைமேக்ஸில் நீதிமன்றத்தில் இருந்து விவாதிக்கக்கூடிய காசு நம்பியாரோட போர்ஷன்ஸ்லாம் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போனாலும் அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வச்சிருக்கலாம். அந்த சிஎம்மோட அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அவரை காமிச்ச விதத்தில் கடைசி வரையுமே காமிக்கல. சிஎம் யாரு அந்த ஒரு கேள்விக்குறி நிறையவே இருந்துச்சு. மன்சூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்ந்துருப்பாங்க மனுஷன், அந்த வில்லனாகவே வாழ்ந்துட்டு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், ஒரு எமோஷனலாக பண்ணக்கூடிய அந்த காமெடியாக கூட இருக்கட்டும், அவர் விஜயகாந்த் கூட அந்த ஒரு பாறைக்குள்ள நடக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபைட்டு, அதில் விஜயகாந்த் அப்படியே போட்டு பிரட்டி எடுத்துருப்பாரு, அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் தன்னோட அடியாரில் வச்சு அவன் அங்கேயே சாவடிச்சுப்பான், என் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது அந்த ட்ரெயின் ஸ்டேச்சிங் சீனாக கூட இருக்கட்டும். அப்புறம் கிட்டாவை போய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன்ஸாக கூட இருக்கட்டும், அந்த ரொம்ப சாங் முடிகிற காட்டியுமே கிட்டாவை முடிச்சிடுவார் மன்சூர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனமே வாழ்ந்திருப்பார். என்னை பொறுத்தவரையும் மன்சூர் இப்பயும் வந்து ஒரு வில்லனாக ட்ரை பண்ணான ஒரு கேரியரில் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த கேப்டன் பிரபாகரன் என்னை 35 பண்ணிச்சு. நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. நீங்களும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நம்ம கூட அந்த மனுஷன் இல்லைனாலும் அவரோட ரியல் ஆக்டிங் ரொம்ப நல்லா ஏன் பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சி மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பது உங்களே ஸ்ரீகிருஷ்ணன் சத்யான். பாய், லவ் யூ டு ஆல்.